அந்தியூர் மலைப்பகுதிகளில் உற்பத்தியாகும் இந்த காட்டாறு பாத்தீங்கன்னா பர்கூர் மலைப்பகுதிகள் வழியாக நேரா கர்நாடகா போகுதுங்க. கர்நாடகா போயிட்டு அங்கிருந்து பாலாறு வழியாக மீண்டும் தமிழ்நாட்டிற்குள் நுழைகிறதுங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா அந்தியூர் பர்கூர் மலைப்பகுதியில் அமைந்துள்ள மணியாச்சி பள்ளம் அப்படிங்கிற ஓடை பகுதிக்கு தாங்க போக போறோம். அந்தியூர்ல இருந்து 1 மணி நேரம் டிராவல் பண்ணா 35 கிலோமீட்டர்ல இந்த மணியாச்சி பள்ளம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்தியூரில் இருந்து தாமரைக்கரை சென்று அங்கிருந்து கொங்காடை செல்லும் வழியில் இந்த மணியாச்சி பள்ளம் அமைந்திருக்குங்க. இந்த மணியாச்சி பள்ளம் மற்றும் கொங்காடை ஊர்களுக்கு செல்ல வனத்துறை அனுமதி கட்டாயம் வேணுங்க. முக்கியமா போனீங்கன்னா முன்னாடியே ஃபாரஸ்ட் இருப்பாங்க, கேட்டுட்டு உள்ள போங்க. இந்த மணியாச்சி பள்ளம் மற்றும் கொங்காடை செல்லும் மலைப்பாதை மிகவும் செங்குத்தாகவும் கடினமாகவும் இருப்பதால் அனுபவம் வாய்ந்த டிரைவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுறாங்க. அதனால சொந்த வாகனத்தில் பயணம் செய்ய முடியாதவங்க இங்க அரசு பேருந்து வசதி இருக்குதுங்க, அதுல போய் பயணம் செஞ்சுட்டு வரலாங்க. இந்த கொங்காடை மலை கிராமத்துக்கு செல்லும் இந்த பாதையானது ரொம்பவே அழகா இருக்குதுங்க. கொங்காடை மற்றும் தாமரைக்கரை இரண்டுமே தனித்தனி மலைகளுங்க. இந்த 2 மலைகளுக்கு நடுவுல தான் இந்த பாதை அமைஞ்சிருக்குங்க. இந்த 2 மலைகளுக்கு நடுவே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காட்டாறு ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதோட பேர் என்னன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா இந்த காட்டாறு தான் பாத்தீங்கன்னா கர்நாடகாவுக்கே தண்ணி கொண்டு போய் கொடுக்குதுங்க. மழைக்காலங்கள்ல இந்த காட்டாறுல மிகப்பெரிய வெள்ளம் வரும்னு சொல்றாங்க. 2 மலைகளுக்கு நடுவே இந்த காற்றாட்டுக்கு நடுவுல ஒரு பாலம் ஒண்ணு கட்டியிருக்காங்க. அந்த பாலத்தோட பேர் பாத்தீங்கன்னா மணியாச்சி பள்ளம் பாலம்னு சொல்றாங்க. அந்த பாலம் பாத்தீங்கன்னா 2 மலைகளுக்கு நடுவே அமைந்திருப்பதாலும் ரொம்பவே அமைதியாகவும் நிசப்தமாகவும் காட்சி தருதுங்க. நீங்க யாரெல்லாம் இந்த மணியாச்சி பள்ளத்துக்கு போயிருக்கீங்க, யாரெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறவங்க அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு வாட்டி நீங்களும் போயிட்டு வந்து பாருங்க, ரொம்பவே அழகா இருக்குங்க. இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.